Welcome to Learning About. 30 அக்டோபர் 2020 நடைபெற்ற SSC JE பேப்பர் 1 எக்ஸாம். அதில் உள்ள ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 50 கேள்விகள். அந்த 50 கேள்விகள் தான் இந்த வீடியோ தொடரில் நான் சால்வ் பண்ண போகிறேன். கேள்விகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், மொத்தம் இந்த பேப்பர் 1ல் 200 கேள்விகள் இருக்குது. இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். அதில் 50 கேள்விகள் ஜென்ரல் அவேர்னஸ், 100 கேள்விகள் உங்கள் கோர் பேப்பர்ஸ், சிவில், எலக்ட்ரிக்கல் அல்லது மெக்கானிக்கல். அப்புறம் 50 கேள்விகள் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இப்போ இந்த எல்லா கேள்விகளுக்குமே பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்கு, ராங் ஆன்சர்ஸ்க்கு தவறான பதில்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. தெர் இஸ் a நெகட்டிவ் மார்க் ஆஃப் 0.25. சரிங்களா? இதில் இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய டைட்டில்ஸ் இதெல்லாம். சரிங்களா? இப்போது இதில் நம்ம எந்த தலைப்புகளில் எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த எக்ஸாமுக்கு முந்தைய எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வகையில் ஆல்மோஸ்ட் நிறைய தலைப்புகள் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ். இப்போ ஆட் ஒன் அவுட்டு, இந்த மாதிரி நிறைய ஆட் ஒன் அவுட் சீரீஸே இருந்தது. நம்பர் பேஸ்ட் ஆட் ஒன் அவுட்டு, மீனிங் பேஸ்ட் ஆட் ஒன் அவுட்டு, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் மாற்றம் இருக்குது. பட் மோரலஸ் அதே மாதிரியான ஒரு கேள்விகள் தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அனாலஜிஸ், மீனிங் ரிலேட்டட் அனாலஜிஸில் பார்த்திங்கன்னா 6 கேள்விகள் இருக்குது. ஆல்ஃபபெட் அனாலஜிஸ்லேயே ஆல்ஃபபெட் சீக்வன்ஸ் பேஸ் பண்ணி 3 கேள்விகள் அந்த மாதிரி. அப்புறம் நெக்ஸ்ட் டேர்ம் அல்ல மிஸ்ஸிங் டேர்ம் இந்த சீக்வன்ஸ் ஆல்ஃபபெட் அதை பேஸ் பண்ணி ஒரு 5 கேள்விகள் இருக்குது. அப்புறம் மிஸ்ஸிங் நம்பர், நெக்ஸ்ட் டேர்ம் ஒரு மிஸ்ஸிங் நம்பர் இந்த சீக்வன்ஸ், ஸோ நம்பர் சீரீஸ் கேள்விகள் அடிப்படையில் அது ஒரு 5 கேள்வி இருக்குது. அப்புறம் கோடிங் டிகோடிங் ஆல்ஃபபெட் சீக்வன்ஸ் ஒரு 4 கேள்வி இருக்குது. அப்புறம் இமேஜஸை பேஸ் பண்ணி ஒரு 4 கேள்வி, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு 3 கேள்வி, அப்புறம் லாஜிக்கல் ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு 3 கேள்வி, அப்புறம் சிலாஜிசம், டைரக்ஷன் சென்ஸு, பிளட் ரிலேஷன்ஷிப்பு, வென் டயக்ராம் பேஸ் பண்ணது, அப்புறம் அர்த்தமெட்டிக், இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா தலா 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. மேஜர் டிஃப்ரென்ஸ் இல்லை, ஆனால் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. இப்போ முந்தைய இதுக்கும் இந்த பேப்பருக்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. சிலபஸில் ஆனால் மாற்றம் இல்லை. எவ்வளோ கேள்விகள் எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுல ஒரு மாற்றம் இருக்குது. இப்போ நம்ம முதல் கேள்விக்கு போகலாம். ஸோ முதல் கேள்வி ஒரு ஆல்ஃபபெட் சீக்வென்ஸ். ஸோ நமக்கு இதோடைய ஒர்க்கிங் ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஆல்ஃபபெட் சீக்வென்ஸ் கேள்விகள் வரும்போது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஆல்ஃபபெட்ஸை எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆல்சோ ஃபார் ஈஸி பிக்கிங் அப் ஒரு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கலாம். ஈனா 5, ஜேனா 10, ஓனா 15, டீனா 20, இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதோடைய பொசிஷன்ஸ் பார்த்துடலாம். பி 2வது லெட்டர், சி 3வது லெட்டர், இ 5வது லெட்டர், ஹெச் 8, எல் 12. அப்போது இங்கே என்ன கேப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது 1, இது 2, இது 3, இது 4. சரிங்களா? இப்போது இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் இல்லைங்களா? இதுக்கப்புறம் கேப் 5ஆக இருக்கணும். இப்போ 5 கேப் அப்படின்னா 12 + 5 இங்கே 17 வரணும். அதுக்கப்புறம் 17, அதுக்கப்புறம் 6 கேப் வரணும். 17 + 6 23. அண்டு டபிள்யூ 23வது லெட்டர் தான். ஸோ நம்ம அசியூம் பண்ண லாஜிக் கரெக்டு. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 17வது லெட்டர் தான் நம்மளுடைய ஆன்சர். 17வது லெட்டர் கியூ தான் முதல் கேள்விக்கான பதில். சரிங்களா? ஸோ சீக்வன்ஸ் ஆல்ஃபபெட் பொசிஷன் பார்க்குறோம். ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு பொசிஷன் இன்க்ரீஸ் ஆகி போகுது. அதாவது கேப் 1, 2, 3, 4, 5, 6 இப்படி போகுது. ஸோ அதுதான் இதில் உள்ள லாஜிக். இப்போது அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி ஒரு அனாலஜி பேஸ்டு கேள்வி. இப்போது இங்கே ஸோ பென்சில் அப்படிங்கிறது ஒரு டூல் அண்ட் அதை வச்சு நம்ம எழுதலாம் இல்லைங்களா? ஸோ பென்சில் இஸ் டு ரைட். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கல பார்த்தோம்னா பில்லோ ஒரு டூல், ஷீல்டு ஒரு டூல், மற்றதெல்லாம் நம்ம டூல்னு சொல்ல முடியாது. ஸோ ஷீல்டு இஸ் சரியான ஆன்சர். நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஷீல்டு ஒரு டூல் தட் இஸ் யூஸ்டு டு கார்டு. சரிங்களா? ஸோ அந்த பர்பஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஷீல்டு
இஸ் டு காட். இதுதான் வந்து சரியான பதில். சரிங்களா? ஸோ பென்சில் இஸ் டு ரைட், லைக்வைஸ் ஷீல்டு இஸ் டு காட். இதுதான் வந்து சரியான பதில். ஸோ ரெண்டாவது கேள்விக்கு 3 அதுதான் பதில். அடுத்தது ஒரு நம்பர் சீரீஸ். இப்போ நம்பர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து காமன் டிஃபரன்ஸ் ஒரு டேர்முக்கும் இன்னொரு டேர்முக்கும், ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்குள்ள காமன் டிஃபரன்ஸ் வந்து பார்க்கணும். சரிங்களா? இல்லை நம்ம எந்த மாதிரி சீரீஸ் அதிகமாக கேட்பாங்க அப்படின்னா n² +or -1, n² +or -n, அப்புறம் வந்து n³ +or -1, n³ +or -n, அப்புறம் வந்து ப்ரைம் நம்பர் சீரீஸு. சரிங்களா? இல்லை மல்டிப்ளை பை 2, மல்டிப்ளை பை 3, மல்டிப்ளை பை 2 +or -1, மல்டிப்ளை பை 3 +or-1, இந்த மாதிரி சீரீஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம காமன் டிஃபரன்ஸை வச்சே நம்ம சால்வ் பண்ணிடலாம். இங்கே வித்தியாசம் வந்து 8, 10, 12. ஸோ இதுக்கப்புறம் வந்து 8, 10, 12 அப்படிங்கும்போது அடுத்த வித்தியாசம் நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். 14 இருக்கணும். ஸோ 42, 14, 56 தான் வந்து நெக்ஸ்ட் நம்பர் அந்த சீக்வன்ஸ். ஆப்ஷன் 4 56. ஸோ கேப் வந்து 8, 10, 12 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அடுத்தது வந்து 14 வரணும். ஆன்சர் 56. அடுத்தது 4வது கேள்வி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ப்ரெடிக்டபிளானது தான். இப்போ வந்து ஸோ ஒவ்வொரு ரோல்லையும் வந்து 3 செல் இருக்குது. இங்கே வந்து என்ன வரணும், 3வது ரோவில் என்ன வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகெயின் இது வந்து ஒரு ஈஸிலி ப்ரெடிக்டபிள். ஏன்னா இப்போ 16 இருக்குது, 5 இருக்குது, 82 இருக்குது. 16 × 5 வந்து பார்த்திங்கன்னா 80, 80 + 2 வந்து 82. சரிங்களா? இப்போ இதே லாஜிக் இங்கே ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். 12 × 13 வந்து 156 + 2 வந்து 158. ஓகே, ஸோ இதே லாஜிக் வந்து இங்கே ஃபாலோ பண்ணலாம். 19 × 8 வந்து 152 + 2 வந்து 154. ஸோ 154 ஆன்சர் சாய்ஸில் இருக்கா? இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ முதல் 2 செல் இருக்கக்கூடிய நம்பரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அது கூட 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் 3வது செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூ. இதுதான் இதில் உள்ள லாஜிக். ஸோ 154 அதுதான் வந்து இந்த கேள்விக்கு உண்டான பதில். அடுத்தது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பேஸ்டு கொஷின். ஆக்சுவலாக இப்போ இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பேஸ்டு கொஷின் வந்து ஐ திங்க் 7வது கேள்வி 44வது கேள்வியோ இல்லை முதல் கேள்வி 40 அந்த மாதிரி ஏதோ கேட்டிருந்தாங்க. சரிங்களா? நான் இங்கே என்ன பண்ணிட்டேன்னா 3 கேள்விகளை வந்து ஒன்றா இணைச்சு வந்து ஒரே சீக்வன்ஸில் வந்து கொண்டு வந்துட்டேன். பிகாஸ் அதில் 2 கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஒரே செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான். அதனால் நான் வந்து இது ஒரே இடத்துல வந்து வச்சுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 5 பேர் இருக்காங்க. சாம்சன், சில்வெஸ்டர், நோவா, பீட்டர், ப்ரூஸ், இவங்க எல்லாருமே வந்து சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நார்மலாக வரைகிற மாதிரி நார்த் சவுத் வந்து வரைஞ்சிடலாம். நம்ம நார்மலாக நார்த் சவுத் வந்து ஸோ இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட், இப்படி தான் வந்து வரைவோம். ஸோ நார்மலாக இருக்க மாதிரி வரைஞ்சிருவோம். இப்போ வந்து ஸோ சாம்சன் இஸ் ஸ்டாண்டிங் இமிடியேட் ரைட் சைட் ஆஃப் ப்ரூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சவுத் ஃபேஸிங் இவங்க இப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சாம்சன் இஸ் ஸ்டாண்டிங் இமிடியேட் ரைட் ஆஃப் ப்ரூஸ் அப்படின்னா ப்ரூஸோடைய ரைட் சைடு வந்து சாம்சன் நிற்கிறாரு. இப்போ நமக்கு எப்படி இருக்கோ அதோட ஆப்போசிட் நம்ம வரைஞ்சிடலாம். சரிங்களா? ஏன்னா சவுத் ஃபேஸிங் அப்படிங்கும்போது நான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு உடைய ஆப்போசிட்டாக வந்து இருக்கும். சரிங்களா? அவங்க சவுத் இப்போ நார்த் ஃபேஸிங்னா நான் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதும் நார்த் ஃபேஸிங்கும் சேமாக இருக்கும். சவுத் ஃபேஸிங் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ ப்ரூஸோட ரைட் சைடில் வந்து சாம்சன் இருக்கார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே லெஃப்ட் சைடில் வந்து வச்சுருவோம். சவுத் ஃபேஸிங்னா அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சவுத் ஃபேஸிங் மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரூஸோடைய ஸோ அவங்க இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ ப்ரூஸோட வலது பக்கம் வந்து இதுதான் வந்து வலது பக்கம். ஸோ வலது பக்கம் வந்து சாம்சன் நிற்கிறார். இது வந்து முதல் இது. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? சில்வெஸ்டர் இஸ் ஸ்டாண்டிங் பிட்வீன் நோவா அண்டு பீட்டர். இப்போது இந்த 2வது கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில்வெஸ்டர் ஸ்டாண்டிங் பிட்வீன் நோவா அண்ட் ஓகே சில்வெஸ்டர் இஸ் ஸ்டாண்டிங் பிட்வீன் நோவா அண்ட் பீட்டர். இப்போ இது வந்து இப்படியும் இருக்கலாம், இல்லை பீட்டர், சில்வெஸ்டர், நோவா இந்த மாதிரி இருக்கலாம். 2 பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? ஸோ 2 பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்தது பீட்டர் இஸ் ஸ்டாண்டிங் பிட்வீன் சில்வெஸ்டர் அண்ட் சாம்சன். சரிங்களா? ஸோ பீட்டர் இஸ் ஸ்டாண்டிங் பிட்வீன் சில்வெஸ்டர் அண்ட் சாம்சன் அப்படின்னா இப்போது
இப்போ சாம்சன் வந்து பீட்டர் இங்கே இருக்காரு, சில்வஸ்டர் இங்கே இருக்காரு. ஸோ இங்கே இந்த ரெண்டு நம்ம கையில் இப்போ ரெண்டு ஆர்டர் இருக்குது சரிங்களா. இப்போ வந்து நம்ம முதல் ஸ்டேட்மெண்ட்டு சேர்த்துடலாம். ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது, இந்த பாசிபிலிட்டி இல்லை இந்த பாசிபிலிட்டி. இப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட்டை வந்து இதில் இணைக்கும் போது முதல் ஸ்டேட்மெண்ட்டும் சேர்த்தியே பார்த்துடலாம். அப்போது பீட்டர் வந்து சில்வஸ்டருக்கும் சாம்சனுக்கும் இருக்கார். அப்போ சாம்சன் ப்ரூஸ் இந்த ஆர்டரில் இருக்காங்க. அப்போ இங்கே முதல்ல நான் ரெண்டாவது பாசிபிலிட்டி எடுத்துக்கிறேன். ரெண்டாவது பாசிபிலிட்டி எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னா, சாம்சன் ப்ரூஸு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் இருக்கு, இப்படி இந்த ஆர்டரில் தான் இருக்காங்க. பீட்டர் இப்போ இது வந்து சரியாக வராது. ஏன் அப்படின்னா பீட்டர் வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்காரு. யாருக்கு? சில்வஸ்டருக்கும் சாம்சனுக்கு நடுவில் இருக்காரு. ஸோ அந்த ஆர்டர் வந்து வராது. அதனால் இப்போ வந்து நோவா, சில்வஸ்டர், பீட்டர் இந்த ஆர்டர் எடுத்துக்குவோம். அப்போது சில்வஸ்டருக்கும் பீட்டருக்கும் நடுவில் வந்து நோவா, சில்வஸ்டர், பீட்டர். சில்வஸ்டருக்கும் சாம்சனுக்கு நடுவில் வந்து பீட்டர் இருக்கார். அதுக்கப்புறம் ப்ரூஸ் இருக்கார். இந்த ஆர்டர் வந்து கரெக்டாக எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு தடவை திரும்ப வந்து இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்துக்கலாம். சாம்சன் இஸ் ஸ்டாண்டிங் இம்மிடியட் ரைட் சைட் ஆஃப், இவங்க எல்லாருமே சவுத் ஃபேஸிங் இப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சாம்சன் இஸ் ஸ்டாண்டிங் இம்மிடியட் ரைட் சைட் ஆஃப் ப்ரூஸ். ஓகே, உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ப்ரூஸுக்கு லெஃப்டில் இருப்பார். ஆனால் சவுத் ஃபேஸிங் அப்படிங்கும்போது அவர் ப்ரூஸோட ரைட்டில் தான் இருக்கார் சரிங்களா. ஸோ முதல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ரெண்டாவது கண்டிஷன் என்ன? சில்வஸ்டர் வந்து நோவாக்கும் பீட்டருக்கு நடுவில் இருக்கார். ஸோ சில்வஸ்டர் வந்து நோவாக்கும் பீட்டருக்கு நடுவில் இருக்கார். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். மூணாவது கண்டிஷன் என்ன? பீட்டர் இஸ் ஸ்டாண்டிங் பிட்வீன் சில்வஸ்டர் அண்ட் சாம்சன். ஸோ மூணாவது கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் சரிங்களா. இப்போது கேள்வி என்ன அப்படின்னா, ஹூ இஸ் ஸ்டாண்டிங் இன் த மிடில் ஆஃப் தி ரோடு? ஹூ ஸ்டாண்டிங் இன் தி மிடில் ஆஃப் தி ரோடு அப்படிங்கும்போது பீட்டர் தான் வந்து மிடில் ஆஃப் தி ரோடு இருக்கார். 5 பேர், இதுதான் ஆர்டர். நோவா, சில்வஸ்டர், பீட்டர், சாம்சன் அண்ட் ப்ரூஸ். ஸோ பீட்டர் தான் வந்து மிடில் ஆஃப் தி ரோட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2 தான் வந்து இதுக்கு ஆன்சர். பீட்டர் தான் வந்து இந்த கேள்விக்கு உண்டான பதில். இப்போ இதே கேள்வி தான் வந்து பின்னாடி கேட்டு வச்சுருந்தாங்க, அதை நான் தொடர்ந்து எழுதிட்டேன். ஸோ இங்கே என்ன கேள்வி அப்படின்னா, ஹூ ஸ்டாண்டிங் இன் தி எக்ஸ் வந்து இது இன்னொரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கேள்வி. ஆனால் இது வேறு கேள்வி. இங்கே வந்து 6 பேர் இருக்காங்க அண்ட் இது வந்து ஒரு சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டு சரிங்களா. 6 பேர் இருக்காங்க, ஒரு சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் கேள்வி. இப்போ இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணல. இப்போ யூஸ்வலாக ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ முந்தின கேள்வி ஆகட்டும் இந்த கேள்வி ஆகட்டும், இப்போ ஹாரி சிட்டிங் பிட்வீன் தாமஸ் அண்ட் ஜாக் அப்படின்னா அது எக்ஸாக்டாக நடுவில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மீன் அவங்க நடுவில் தான் இருக்காங்க, பட் ஆனால் வேறு ஆட்களும் நடுவில் இருக்கலாங்கிற மாதிரி தான் யூஸ்வலாக கேள்விகள்லாம் வரும். ஆனால் இந்த கேள்விகளை பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸாக்ட்லி 3 பேர், அதில் எக்ஸாக்ட்லி ஹாரி நடுவில் இருக்கார். அந்த மாதிரி தான் வந்து இந்த கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வந்து அர்த்தம் ஆகுது. அதனால் நம்ம சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். முதல்ல என்ன பண்ணலாம், ஒரு ரவுண்ட் டேபிள் போட்டுக்கலாம். எல்லாருமே வந்து சென்டரை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு, எல்லாருமே சென்டரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 6 பொசிஷன் வந்து வரைஞ்சிக்கலாம். எதிரில் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். 6 பொசிஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யாஷ் வந்து, ஸோ எல்லோரும் சென்டரை ஃபேஸ் பண்ணும்போது இப்போ சாம் வந்து நம்ம எங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ சாம் இங்கே இருக்காருன்னு வச்சுக்குவோம். அவருடைய ரைட் சைடில் வந்து யாஷ் இருக்கார். ஓகேங்களா. அடுத்தது ஹாரி சிட்டிங் பிட்வீன் தாமஸ் அண்ட் ஜாக். ஸோ தாமஸ்ஸு, ஹாரி, அதுக்கப்புறம் ஜாக் வந்து நான் ஜேசின்னு எழுதிக்கிறேன் சரிங்களா. ஸோ அது அப்படி இருக்கட்டும். தாமஸ், ஹாரி, ஜேசி. ஜேசன் இஸ் சிட்டிங் பிட்வீன் சாம் அண்ட் தாமஸ். ஓகே, ஜேசன் இஸ் சிட்டிங் பிட்வீன் சாம் அண்ட் தாமஸ். ஸோ ஜேசன் வந்து நான் வந்து ஜேஎஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ ஜேஎஸ் வந்து சாமுக்கும், ஸோ சாமை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சாமுக்கும் தாமஸ்க்கும் நடுவில் வந்து ஜேசன் வந்து இருக்கார். அண்டு ஹாரி வந்து தாம்சனுக்கும் ஜாக்குக்கு நடுவில் இருக்கார். ஸோ இங்கே தாமஸ் வச்சுட்டோம் அப்படின்னா ஹாரி வந்து இங்கே இருப்பார், இங்கே வந்து ஜேசி. ஸோ இப்போது 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இதுதான் ஆர்டர் சரிங்களா. இங்கே கேள்வி என்ன அப்படின்னா, ஹூ இஸ் சிட்டிங் டு தி லெஃப்ட் ஆஃப் ஜாக்கு? ஜாக்கோட லெஃப்ட் சைடில் யார் இருக்காங்கன்னு கேட்குறாரு. ஜாக் வந்து சென்டரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஜாக்கோட லெஃப்டில் யார் இருக்காங்க? யாஷ் இருக்கார். ஸோ யாஷ் தான் வந்து இந்த கேள்விக்குண்டான சரியான பதில் சரிங்களா. ஸோ அடுத்த கேள்வி. ஸோ இதில் வந்து ஒரு நம்பர் சீரீஸை பார்த்த உடனே ஸோ வழக்கமாக என்ன தோணுது அப்படின்னா, ஒரு கேப் என்ன
காமன் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது 1 இல்லை டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தோன்னா 1 7 5. ஸோ இது வந்து ஒரு இன்க்ரீசிங் ஆர்டர் இல்லை, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் இல்லை. சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து இது எப்படி பார்க்கலாம்? ஸோ 2 3 10 15 35. ஸோ இந்த 35 15 இதெல்லாம் வந்து ஒரு க்ளூ கொடுக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம்னா இது வந்து 1 ஸ்கொயர் + 1 அப்படின்னு எழுதலாம். இந்த 3 வந்து 2 ஸ்கொயர் - 1 அப்படின்னு எழுதலாம். 10 வந்து 3 ஸ்கொயர் + 1. இந்த 15 வந்து 4 ஸ்கொயர் - 1. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு கேப்பு. அப்புறம் இது வந்து 6 ஸ்கொயர் - 1. அப்போ இங்கே என்ன வரணும்? 5 ஸ்கொயர் + 1. ஓகே, ஸோ 26 அதுதான் ஆன்சர். ஸோ 1 ஸ்கொயர் + 1 2 ஸ்கொயர் - 1, அதாவது +1 - 1 +1 - 1 அப்படி ஆல்டர்னேட் ஆகுது. அப்புறம் ஸ்கொயர் எடுத்திருக்காங்க. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அந்த மாதிரி வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் ஸ்கொயர் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 5வது டேர்ம் வந்து என்ன வரணும்? 5 ஸ்கொயர் + 1 26. ஆப்ஷன் 1 அதுதான் வந்து 8வது கேள்விக்கு உண்டான பதில். 9வது கேள்வி ஒரு ஆல்ஃபபெட் சீக்வன்ஸு. மறுபடியும் வந்து நம்பர் பொசிஷனை பார்த்துடலாம். ஸோ ஏ வந்து 1, இசட் வந்து 26, ஜி வந்து 7 இல்லைங்களா? அதே மாதிரி பி வந்து 2, இது 25, ஹெச் வந்து 8, சி வந்து 3, எக்ஸ் வந்து 24, ஐ வந்து 10. ஸோ அடுத்த சீக்வன்ஸ் என்னவாக இருக்கணும்? 4 23 மன்னிக்கணும், ஐ வந்து 9. ஐ வந்து 9. ஸோ 4 23 10 இருக்கணும். சரிங்களா? அப்போது 4 வந்து டி, 23 வந்து டபிள்யூ, 10 வந்து ஜே. ஸோ டிடபிள்யூஜே. இப்போ நீங்கள் இந்த மாதிரி தான் எடுத்து சால்வ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ஆன்சர் சாய்ஸை வச்சே நீங்கள் கெஸ் பண்ண முடியும். அப்படின்னா இப்போ 26 25 24 அதுக்கப்புறம் 23 வரணும். 23ங்கும்போது டபிள்யூ. ஸோ டபிள்யூ உள்ள ஒரே ஆன்சர் சாய்ஸ் அதுதான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாகவும் மார்க் பண்ணிட்டு போயிடலாம். நான் வந்து கொஞ்சம் கிளியராக சொல்லிடணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து அது தனியாக எடுத்து 4 23 10ன்னு எழுதுகிறேன். ஆனால் நீங்கள் எக்ஸாமில் சால்வ் பண்ணும்போது பிகாஸ் டைம் கொஞ்சம் கன்ஸ்டன்ட் இருக்கிறதுனால நீங்கள் அது எதை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா டி வந்து காமனாக இருக்குது. ஸோ நீங்கள் டியை கன்சிடர் கூட பண்ணாமல் கூட நீங்கள் இதை கொண்டு போகலாம். சரிங்களா? ஸோ 23வது லெட்டர் டபிள்யூ. ஸோ டபிள்யூ தான் வந்து அதை வச்சு இதை ஆன்சரை வந்து கிராக் பண்ணிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் 2 9th கொஸ்டின் ஆன்சர். 10வது கேள்வி வந்து ஒரு டைரக்ஷன் பேஸ்டு கேள்வி. ஸோ சச்சின் லெஃப்ட் ஹிஸ் ஹோம் அண்ட் வாக்டு 60 கிலோமீட்டர். மன்னிக்கும், இது வந்து 120 மீட்டர்ஸ். ஓகே, ஸோ 60 மீட்டர்ஸ். ஸோ எனி டைரக்ஷன் கொஷின் ஒரு கைட்லைன்ஸ் போட்டுக்கலாம். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. இப்போ ஒரு வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறாரு. 60 மீட்டர் வந்து நார்த்தில் வந்து போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து 90 டிகிரி கிளாக் வைஸ். சரிங்களா? இப்போ கிளாக் வைஸ்னால் இப்படி போகிறது கிளாக் வைஸ். ஒரு கடிகாரம் எப்படி சுற்றுதோ அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ நார்த்துலேருந்து ஈஸ்ட்டு போகிறது இதுதான் வந்து கிளாக் வைஸ். அதே மாதிரி ஈஸ்ட்டில் இருந்தால் வந்து சவுத்து போகிறது இது வந்து கிளாக் வைஸ். அதே மாதிரி எதிரில் வந்தோம், இப்போ நார்த்துலேருந்து வெஸ்ட்டு வந்தால் இது ஆன்டி கிளாக் வைஸ். சரிங்களா? ஸோ கிளாக் வைஸ்னால் கடிகாரம் சுற்றுற அதே மாதிரி சுற்றுறது கிளாக் வைஸ். இல்லை இதில் இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? 90 டிகிரி கிளாக் வைஸ் அப்படிங்கும்போது அவர் ரைட்டில் திரும்புகிறாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ ரைட்டில் திரும்பி அவர் வந்து 120 மீட்டர்ஸ் வந்து போகிறாரு. 120 மீட்டர்ஸ் போகிறாரு. தென் ஹி டுக் அ லெஃப்ட் டர்ன். ஸோ லெஃப்ட்லனா இப்படி திரும்புகிறாரு. அண்டு போயிட்டு இங்கே வந்து 30 மீட்டர்ஸ் வந்து வாக் பண்ணுறாரு. சரிங்களா? இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே என்ன கேள்வி அப்படின்னா, வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹிஸ் ஹவுஸ் அண்டு ஸ்கூல்? அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. இப்படி ஒரு லைன் வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து இப்போ இது ஏ, இது பி, இது சி அப்படின்னு வச்சுட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ஏபிசி வந்து ஒரு ரைட் ட்ரையாங்கிள். ஸோ இந்த டாட்டட் லைன்ஸ் இந்த பார்ட்டில், இந்த சீலிருந்து இந்த பார்ட்டில் வர டாட்டட் லைன்ஸ் வந்து இது வந்து 30. ஸோ டோட்டலாக ஏசி வந்து பார்த்திங்கன்னா 90 மீட்டர்ஸ். சரிங்களா? அதே மாதிரி பிசி வந்து
120 meters. ஏன்னா இந்த லைன் வந்து 120 அப்படிங்கும்போது இந்த லைன் வந்து 120 அப்படிங்கும்போது இதுவும் 120. ஸோ பிசி வந்து 120. சரிங்களா? இப்போ ஹைபாட்னியூஸ் வந்து ஏபி. ஸோ ஏபியோட வேல்யூ தான் வந்து நமக்கு தெரியணும். இப்போ வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். நீங்கள் இது இப்படி போட்டு சால்வ் பண்ணலாம். இல்லை நீங்கள் இந்த 90 and 120 பார்த்த உடனே இது வந்து ஒரு 3, 4, 5 அந்த ரேஷியோ வச்சு பார்த்தோம்னா 3, 4, 5 ட்ரையாங்கிள் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ 3 பார்ட்டுங்கிறது 90, 4 பார்ட்டுங்கிறது 120, 5 பார்ட்டுங்கிறது 150 இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஆன்சர் 150. ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் அது ஈக்குவேஷன்லாம் எழுதி அதை சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. ஸோ 3, 4, 5 ட்ரையாங்கிள் அதை நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் 4, 150 meters அதுதான் வந்து பதில். அடுத்தது ஒரு ஈஸியான சீரீஸ் ஆல்ஃபபெட் சீரீஸ் கேள்வி. ஸோ சிங்கிறது வந்து 3வது எழுத்து, ஹெச் வந்து 8வது, ஓ வந்து 15, எக்ஸ் வந்து 24. இப்போ இங்கே என்ன கேப் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 5, 7, 9. ஸோ இதுக்கப்புறம் என்ன கேப் வரணும்? 11 வரணும். சரிங்களா? 5, 7, 9, 11. அப்போ 24 + 11 வந்து 35 வரணும். சரிங்களா? இருக்கிறதே வந்து 26 ஆல்ஃபபெட்டு தான். அப்போது 35 எங்கிறது வரும்? 26 + 9. அப்போது 9th ஆல்ஃபபெட் வந்து ஐ. ஏலேருந்து ஆரம்பித்தா ஸோ நமக்கு 35 வேணும். ஸோ 35 வேணும். 26 ஆல்ஃபபெட் தான் இருக்குது. ஸோ 9th ஆல்ஃபபெட் ஃப்ரம் ஏ அது வந்து ஐ. ஸோ ஐ தான் வந்து இந்த கேள்விக்கு உண்டான பதில். 12வது கேள்வி. ஸோ வென் டயக்ராம் பேஸ்டு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்த ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து பாக்ஸ் டியில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு ரெக்டாங்கிள் பி, இந்த ரெக்டாங்கிள் வந்து இந்த 28, 24 வந்து பெங்காலி ஸ்பீக்கிங். இது வந்து பெங்காலி ஸ்பீக்கிங். அண்டு ரெக்டாங்கிள் ஏ வந்து தமிழ் ஸ்பீக்கிங். இது வந்து தமிழ் ஸ்பீக்கிங் 23, 11. அதுக்கப்புறம் சி வந்து 257, 11, 24 இதெல்லாம் வந்து இது வந்து ஹிந்தி ஸ்பீக்கிங். அதாவது இந்த 11 பேர் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 11 பேர் தமிழும் பேசுவாங்க, ஹிந்தியும் பேசுவாங்க. இந்த 24 பேர் வந்து பெங்காலியும் பேசுவாங்க, ஹிந்தியும் பேசுவாங்க. அந்த மாதிரி அர்த்தம் ஆகுது. சரிங்களா? இப்போ இங்கே என்ன கேள்வி அப்படின்னா, ஐடென்டிஃபை த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த ஸ்கூல் ஹூ கேன் ஸ்பீக் எய்தர் ஹிந்தி ஆர் பெங்காலி ஆர் போத் பட் நாட் தமிழ். சரிங்களா? அதாவது தமிழ் வந்து பேசக்கூடாது, தமிழ் பேச தெரியாதவங்க. ஓகே. ஆனால் ஹிந்தி பேசலாம், இல்லை பெங்காலி பேசலாம், இல்லை ரெண்டும் பேசலாம். ஆனால் தமிழ் பேசக்கூடாது. சரிங்களா? அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நமக்கு வேணும். அப்போது அது யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த 28 பேர் பெங்காலி மட்டும் தெரிஞ்சவங்க, இந்த 24 பேர் பெங்காலி ஹிந்தி ரெண்டும் தெரிஞ்சவங்க, இந்த 257 பேர் ஹிந்தி மட்டும் தெரிஞ்சவங்க. இதுதான் நமக்கு தேவை. ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழ் தெரிஞ்சவங்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதாவது ஹிந்தி தெரிஞ்சவங்க இருக்கலாம், பெங்காலி தெரிஞ்சவங்க இருக்கலாம், ஹிந்தி பெங்காலி ரெண்டுமே தெரிஞ்சவங்க இருக்கலாம். ஆனால் தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும் இருக்கக்கூடாது. அப்போ 28, 24, அப்புறம் 257 இது 3ஓட கூட்டுத்தொகை. இது வந்து 309. இதுதான் வந்து இந்த கேள்விக்கு உண்டான பதில். சரிங்களா? இப்போது என்னுடைய முதல் வீடியோவை வந்து நான் இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணுறேன். 13வது கேள்வியிலிருந்து 2வது வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு லேர்னிங் அபவுட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. Please continue to watch the further videos on SSC JEE and all other videos. Keep supporting us. Thanks for watching once again.